காப்பியை குடிக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு. 2 நாளா வெளி உலகத்தையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்தேன். எங்க அண்ணி ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, நெஞ்செலும்பு சூப்பு எல்லாம் வச்சு கொடுக்கவும் தான் இந்த இடுப்பு வலியே தேவலையாச்சு. இப்பத்தே நல்லா இருக்கு. சிம்ரன் மாதிரி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு இடுப்பை திருப்ப முடியுது. 2 நாளா எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியாம இருக்கே. இந்த தொப்பி மண்டையை என்ன ஏதுன்னு வந்து பார்த்தானா கேட்டா வேலை இருக்குன்னு மட்டும் சொல்றான். வரட்டும், இனி என் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேனே. என் நாத்தனார் கறி ஊருக்கு போன பின்னாடிதான் போவேன். அது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்க அண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. நான் தின்னுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். இந்த ராதிகா 2 நாளைக்கு முன்னாடி தான் மாமியார் வீட்டுக்கு போனா, அதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துருக்கா. ஆத்தாடி ஆத்தா, வாழ்ந்தா இவ்வளவு மாதிரில வாழணும். நம்மலாம் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கே யோசிக்கிறோம். ஆனா இவன் நினைச்ச உடனே ஓடியாந்துறாளே. சின்ன பொண்ணு என்னமோ சொன்னா இவ கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சு கிடக்கான்னு. இவன் நல்ல தானே குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கா. என்ன ஏதுன்னு போய் கேட்போம். நம்மளுக்கு வேற நேரமே போக மாட்டேங்குது. இவட்ட பேச்சு கொடுத்தா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பூரா உளறி கொட்டிடுவா. ராதிகா, வாங்க கீதாக்கா. என்ன ராதிகா, நீ கீழே விழுந்து குறுக்கெலும்பு உடஞ்சு கிடக்கேன்னு சின்ன பொண்ணு சொன்னா இப்ப தேவலையா? இப்ப பரவாயில்லக்கா. 2 நாள் அவதிப்பட்டுப்புட்டே. எங்க அம்மாவும் எங்க அண்ணியும் தான் என்னை பக்குவமா பாத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா உடம்பு பாத்துக்கம்மா. எங்க அக்கா என் மாமியார் வீட்டுக்கு போனாலே என்னை பாத்துக்கிற நேரமே இருக்க மாட்டேங்குதுக்கா. என் மாமியாரையும் என் நாத்தனாரையும் பாக்குறதே பெரிய வேலையா இருக்குக்கா. உன் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்திருக்காளாக்கு? ஆமாக்கா, அவ வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் ஊரு போய் சேர மாட்டாளே. ஓ அப்படியா, அவ மட்டும்தான் வந்திருக்காளா? புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்காளா? 2 பேருமே வந்திருக்காங்க. அதிகா 1 மாசத்துக்கு மேல இங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் நாத்தனாரோட வீட்டுக்காரர் வேலை வெட்டிக்கலாம் போக மாட்டாரா? ஆமா, வேலை வெட்டிக்கு போய் கிழிச்சாரு. போக்காங்கிட்டு வேலைக்கு 1 நாள் போவாரு, 10 நாள் வீட்டுல இருப்பாருக்கா. அவர் ஒரு வேஸ்ட் பீஸுக்கா. ஓ அப்படியாமா, அதான் அந்த ஆளை பார்த்தாலே பேக்கு மாதிரி தானே இருக்காரு. பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு. அப்ப குடும்பம் நடத்துறதுக்கு காசு பணம்லாம் தேவைப்படுமே, என்ன செய்வாங்க? அதே என் புருஷன் நல்ல வேலை வாக்குறாருல. என் மாமியாரும் கட்டுக்கட்டா பணம் சேமிச்சு வச்சிருக்கு. அதை நைஸா பேசி வாங்கிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. சீ, இப்படி இல்லாம பொம்பளைங்க இருப்பாளுக. புருஷனுக்கு அழகே வேலை வெட்டிக்கு போறது. என் நாத்தனாரோட வீட்டுக்காரர் எதையும் கண்டுக்க மாட்டாருக்கா. அவர் வாட்டுக்கு திரிவாரு. எனக்கு என்னன்னு. சரி மராதிகா, உன் அண்ணி எங்க? அண்ணி எனக்காக நண்டு சூப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. ஏன்க்கா, எதுவும் எங்க அண்ணிட்ட சொல்லணுமா? கூப்பிடவா? இருக்கட்டும் மராதிகா, அதான் அடுப்படிக்கல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றீல, வேலை வாக்கட்டும். அன்னிக்காரிட்ட சொல்லிருமா, நேத்து குலுக்கல் சீட்டு நடந்ததுல உன் அன்னிக்கிட்டே 1 லட்ச ரூபாய் சீட்டு விழுந்திருக்கு. அத சாயந்தரமா வந்து வாங்கிட்டு போக சொல்லு, சரியா? என்னது, எங்க அன்னிக்கு 1 லட்ச ரூபாய் சீட்டு விழுந்திருக்கா? ஆமாமா, சின்ன பொண்ணு உன்கிட்ட ஒண்ணும் சொல்லலையா? இருக்கிறவங்களா சேர்ந்து ஒரு 20 சீட்டு பிடிக்கிறோமா, ஏழை சீட்டு மாதிரி. அதுலதே நேத்து குலுக்குனதுல சின்ன பொண்ணுக்கு 1 லட்ச ரூபாய் விழுந்திருக்கு. அதை சொல்லலாந்தே வந்தேன். இந்த அண்ணி சரியான கிரிமினல் தான். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயே சீட்டு போட்டதை நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. நம்மளுக்கு தெரியாமையே சீட்டு கட்டி 1 லட்ச ரூபாய் வேற விழுந்துருச்சா? இது அப்படியே அம்மாட்ட சொல்லியே ஆகணும். சரி மராதிகா, மறந்துடாம சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிருமா. சரி கீதாக்கா, நான் சொல்லிடுறேன். நம்ம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே வீட்டுக்குள்ள குஸ்தி தான் நடக்கும். உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சீட்டு போடும் போதே கீதா யார்கிட்டையும் சொல்லிடாத, இந்த சீட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுதான் கட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. கரெக்டா நாத்தனார்ட்டே வந்து வத்தி வச்சாச்சு. இனிமே பத்திக்கிட்டு எரிய போகுது. இந்த அன்னைக்கு எம்பிட்டு திமிரு. சீட்டு போட்டதை எங்க அம்மாட்டையும் சொல்லல, என்கிட்டையும் சொல்லல. ரகசியமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை எப்படி கையில வாங்குறீங்கன்னு நானும் பாத்துறேன். பண்ண வேலைக்கு மூஞ்சி இப்படித்தான் வச்சு பேச முடியும், வேற இழுச்சுக்கிட்டா பேச முடியும்? அடியே, என்னன்னு விஷயம் சொன்னா தானே தெரியும். வீட்டுக்கு பூட்டியா பேசிக்கிட்டு இருக்கறவா? எம்மா, உன் மருமக சீட்டு போட்டுருக்காளே, அது உனக்கு தெரியுமா? என்னது சீட்டா? எனக்கு ஒண்ணும் தெரியாதடி. அந்த சீட்ல உன் மருமகளுக்கு 1 லட்ச ரூபாய் விழுந்திருக்கான். என்னடி ராதிகா சொல்ற? சீட்ல சேர்ந்து 1 லட்ச ரூபாய் விழுந்திருக்கா? எனக்கு தெரியாம எப்படி சேர்ந்திருப்பா? எம்மா, உனக்கும் தெரியாம அண்ணனுக்கும் தெரியாம சீட்ல சேர்ந்திருக்காமா. 1 லட்ச ரூபாய் விழுந்திருக்கான். இப்பதான் கீதா வந்து சொல்லிட்டு போறா, உன் அண்ணியே சாயந்தரமா 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு.
என்னட்டி சொல்ற? எனக்கும் தெரியாம என் மயனுக்கும் தெரியாம சீட்டை போட்டு சீட்டு விழுந்துருக்கா. இன்னைக்கு என் மயன் வரட்டும். வீட்ல ஒரு பெரிய மனுஷன் நான் ஒருத்தவ இங்க இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம சீட்டை கட்டிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன ஒரு நெஞ்செழுத்தா? என் மயன் சம்பள பணத்தை கொடுக்கும் போதே அதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப தானே புரியுது. பாதி காசை எடுத்து சீட்டை கட்டி இருந்திருக்கா. எம்மா டென்ஷன் ஆகாதம்மா. கூல் கூல் கூல். என்னட்டி ராதிகா, இவ்வளவு நேரமா நீனும் கோவமா இருந்த, இப்ப என்னமா கூழு கஞ்சின்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? எம்மா எப்படி இருந்தாலும் அது நம்ம அண்ணே விட்டு காசுதாம்மா. அண்ணி ஒண்ணும் அந்த காசை வேஸ்ட் பண்ணல. சீட்டு போட்டு சேர்த்துதான் வச்சிருக்காங்க. எல்லாம் சரிதாண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல. இங்க பாருமா, நீ தானே உன் மருமகளை தலையில தூக்கி வச்சு டங்கு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு கிடந்த. இப்ப தெரியுதா உன் மருமகளை பத்தி? ஆமாண்டி, அந்த நெட்டச்சிருக்கிய நல்லவன் நல்லவன் தலையில தூக்கி வச்சு ஆனதுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டாடி. நல்ல பாடம் புகட்டிட்டா. இங்க பாருமா, கோபப்பட்டு டென்ஷன் ஆகுறதுல இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இப்ப புத்தியதாம கூர்மையா தீட்டணும். என்னடி ராதிகா, புத்தி கூர்மை அறிவுன்னு உனக்கு இல்லாததெல்லாம் பத்தி பேசுறவ என்னடி? எம்மா நான் சொல்றத கவனமா கேளுமா. இங்க பாருமா, அண்ணி சீட்டு போட்டதுலயும் ஒரு நன்மை இருக்குமா. அந்த காசு அண்ணி கைக்கு போகவே கூடாது, உன் கைக்கு தான் வரணும். அதுக்கு ஒரு பிளான் போடுமா. உனக்குன்னு பேங்க் அக்கவுண்ட்ல காசு பணம் இருந்தா தாம இந்த வீட்ல உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அண்ணே வரவும் எப்படியாவது பேசி மண்டைய கழுவி அந்த பணத்தை வாங்க பாரு. 4 காசு உன் கையிலேயே இருந்தா தாம உனக்கு மதிப்பு. அன்னிக்காரியும் பயந்து நடுங்குவா. என் செல்ல மக, என் பெத்த மக எம்பிட்டு பெரிய அறிவாளியா இருக்கா. பெத்த தாய்க்கே புத்திமதிலாம் சொல்றாளே. அம்மா நான் யாரு? முனியம்மா மகள்ல உன்னைய மாதிரி தான் இருப்பேன். அம்மா அன்னைட்ட பேசி காசு வாங்குற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அன்னிக்கிட்ட வம்பு வழக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நமக்கு துட்டு தான் முக்கியம். சரிடி மகளே, நீ சொல்றது எல்லாத்தையும் கேக்குறேன். வா வீட்டுக்கு போவோம். சரிம்மா. பாட்டி ராதிகா, என்ன டீ இன்னும் ஒன்னேங்கரணியே காணா? எம்மா செத்த பொறுமா, அண்ணே இப்ப வந்துருவான். என்ன டீ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுன்னு நினைச்சாத்தே லேட்டா வருவான். மித்த நேரம்லாம் வெள்ளடத்திலேயே வந்துருவானே. அம்மா ஆக்க பொறுத்தவங்க ஆறவும் பொறுக்கணுமா. கொஞ்சம் பொறுமையா இரு. கூல் கூல். எம்மா அண்ணே வந்துட்டாமா. சென்றாசு வாயா, ஏன் இம்புட்டு லேட்? எப்பவும் வெள்ளடத்திலேயே வந்துருவா. ஆமாமா, ஒரே டிராபிக்கா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிருச்சுமா. ராதிகா, இப்ப இடுப்பு வலி தேவலையாமா? வலிலாம் இருக்கா என்ன? பரவாயில்லைனே, இப்ப வலிலாம் குறைஞ்சிருக்கு. சரிமா ராதிகா, ஸ்டெயின் பண்ணாம இருமா. ஒரு வேலை பார்க்க வேணாம், சரியா? ஆமா, குடிச்ச காபி கப்பையே அங்கிட்ட எடுத்து வைக்க மாட்டா. இவளா வேலை பார்க்க போறா? அம்மா சின்ராசு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. ஓ அப்படியாமா, சரிம்மா, நான் ரூமுக்குள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேம்மா. ஒரே டயர்டா இருக்கு. போயா, போயிட்டு வா. போ போ. அம்மா அண்ணனை எதுக்குமா ரூமுக்கு போக விட்ட? அண்ணி ஏதாவது சொல்லி மயக்கிர போறாமா? பாட்டி, என் புள்ள சின்ராசு யார் பேச்சுக்கு மயங்க மாட்டாண்டி. அவ ஒரு கட்டதோர. பாருவே எங்க அம்மாவை, இப்பத்தே என் புள்ள கட்டதோர கட்ட இல்லாத துரைன்னு என்னமோ சீன்லாம் போட்டாக. இப்ப என்னன்னா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு. எம்மா இங்கிட்டு வந்து உட்காருமா. கேட்டி செத்த வாயை மூடிக்கிட்டு இருட்டி. அவ என்ன பேசுறான்னு எனக்கு கிளியராவே கேட்க மாட்டேங்குது. எங்க அம்மாவை திருத்தவே முடியாதே. இன்னுமா ஏமா டயர்டா இருக்க? அது ஒண்ணு இல்லங்க, காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? இருக்கட்டும் சின்னு, வரும்போதான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட்டா குடிக்கிறேன். ஆமா, சின்ன வாயில இருக்கு பண்ணனே. ஏன் சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டா என்ன? ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன சின்னு, அம்மாவும் இப்ப என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. நீனும் பேசணும்னு சொல்ற, என்ன சொல்லு? ஓ, அத்தையும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்களாங்க. ஃபர்ஸ்ட் அத்தைகிட்டயே போய் கேட்டுட்டு வாங்க. இருக்கட்டும் சின்னு, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் நான் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு தான முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆத்தல என்னைக்கு மதிக்கிறேன். இந்த அம்மா எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க? திடீர்னு அண்ணி வர போறாங்க, மாட்டிக்கிற போறாங்க. அம்மா வந்து உட்காருமா. இவ ஒருத்தி கட்டக்க மாட்டா. அம்மா கும்மான். ஏங்க நீங்க மல்லிகை பொருள் வாங்குறதுக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் எனக்கு ஒரு 5000 கொடுப்பீங்கல்ல, அதை மிச்சம் பண்ணி பக்கத்து வீட்டுல இருக்கால கீதா, அவட்ட சீட்டு போட்டேங்க. ஓ அப்படியா சின்னுமா, பரவாயில்லையே, நீ பொறுப்பான பொண்ணா இருக்கியே. இந்த காலத்து பொண்ணுங்க 10-20 கிடைச்சா கூட மேக்கப் ஐட்டம் வாங்கி மூஞ்சில பூசிக்கிறதுங்க. ஆனா நீ மிச்சம் பண்ணி சீட்லாம் போட்டிருக்கியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்னு. ஏங்க நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க. 10-20ன்னு வேஸ்ட் பண்ண கூடாதுங்க. அதான் சீட்டா போட்டு வச்சேன். நேத்தே அந்த சீட்டு விழுந்துருச்சுங்க. ஓ அப்படியா, சீட்டு விழுந்துருச்சா? எவ்வளவு போட்ட சின்னு?
1,00,000 விழுந்திருக்காங்க. ஆ, 1,00,000 மிச்சம் பண்ணிருக்கியா? பரவாயில்லையே சின்னு. கீதா அந்த காசை என்கிட்ட கொடுத்துட்டாங்கங்க. 1,00,000 என்கிட்ட தான் இருக்கு. அந்த காசை உங்க பிசினஸுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறீங்களே. இல்ல சின்னு, நீ தான் பொறுப்பா இருந்து இந்த வீட்டெல்லாம் கவனிச்சு மிச்சம் பண்ணி சீட்டு பிடிச்சிட்டு இருக்க. அந்த காசை வச்சு நீனே ஏதாச்சும் பொருள் வாங்கி போட்டுக்கோ. எடுபட்ட பையன், அவளே பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இவன் ஏதாச்சும் பொருள் வாங்கி போட்டுக்கன்னு சொல்றான் பாரு. குமுட்ட பையன். ஒரு வார்த்தை இவன் வாயில இருந்து வருதா? பெத்த தாயிட்ட குடு அப்படின்னு. வராதே, அதெல்லாம் வந்துராது. ஏங்க, எனக்கு இந்த நகை பகை இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. காசு இருந்தாலும் அது பாட்டுக்கு பேங்குல தான் கிடக்கும். வேணும்னா அத்தைக்கு 2 பவுன் செயின் வாங்கி போடுவோமா? என் மருமக தப்பா நினைச்சிட்டனே. ஆனா அவ என்னை பெத்த தாய் மாதிரி தான் பாத்துக்கா. இந்த காலத்து மருமகள்க 10-20 கிடைச்சாலும் தானே அமைக்கிக்கணும் தான் நினைப்பாளுக. ஆனா 1,00,000 சீட்டு விழுந்து மாமியாருக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாளே. என் மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சின்னுமா, உன்னைய மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க, அத்தைக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேணாங்க. சர்ப்ரைஸா நாளைக்கே ஒரு செயின் வாங்கி அத்தைக்கு போட்டு அழகு பாப்போங்க. சரி செல்லம்மா. என்ன இந்த அம்மா வாய ஆணு திறந்து வச்சிருக்காங்க? ஒருவேளை 1,00,000 அப்படி அமைக்கிக்கிறான்னு பாத்துட்டாளா அன்னிக்காரி? விடக்கூடாது. அந்த 1,00,000 அம்மா கையில வாங்கி கொடுத்துட்டு அதுல இருந்து 50,000 ஆட்டைய போட்ட வேண்டியதான். ஹாய் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும். அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க.